எஸ்பி இல்ல வேலுமணி இதுவேங்க சொல்றாருல. பழனியில வந்து அறநிலைத்துறை மாநாடு நடந்துச்சு. அறநிலைத்துறை கோயில் சார்ந்தது முருகன் மாநாடு நடந்த போது அதுல அர்ஜுன் சம்பத் கலந்துகிட்டாரு. அதுல வந்து அமைச்சர் சேகர் பாபு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் என்பதற்காக இவரெல்லாம் கடுமையா பேசினாங்க. நீங்க வந்து அவரு பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்ல. அதாங்க அது சரிதான், கடுமையா பேசுறது சரிதான், தவறு இல்ல. ஆனா பாஜக எதிர்ப்பாளரா இருக்கிற திமுக எதிர்ப்பாளர்களும் கடுமையா பேசினாங்க. திமுகவை ஆதரிக்கிற பாஜக எதிர்ப்பாளர்களும் அதை வந்து கடுமையா சேகர் பாபு கடுமையா பேசினாங்க. அதை பேசினவங்க தான் இதுல மௌனம் காக்குறாங்கிறேன் நான். அதுல இன்னொரு விஷயம், நானும் அந்த ட்விட்டர் நேற்று போட்டேன். இந்த மாதிரி அவர் கலந்துகிட்டு கூப்பிட்டார் என்பதற்காக அவர் கண்டித்து வந்தவங்களை இப்ப அமைதி காக்குறாங்கன்னு சொன்ன போது அது நடந்த சம்பவம். அந்த அழைப்புதல் அர்ஜுன் சம்பத் பேர் இல்ல, அர்ஜுன் சம்பத் அது கூப்பிடவே இல்லை. அர்ஜுன் சம்பத்தே உள்ள வந்து அவரே சிறப்பழைப்பாளரை வந்து உள்ள வந்து விஐபி வரிசையில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் போரூர் அடிகள் யாரோ ஒருத்தர் அமைச்சர் பக்கத்துல உட்காந்துருக்காரு, பேச போயிருக்கிறதுக்கு பிறகு அவர் வந்து அமைச்சர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட போது நிகழ்ச்சியினர்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடையாது, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னதோடு அவ்வளவுதான். அவரே ஒரு போட்டோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு பிற்பாடு என்னாச்சுன்னா நிகழ்ச்சி மாநாட்டுக்கு கூப்பிட்டு அவரை சிறப்பு விருந்தினராக கௌரவித்த அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் போச்சு. இல்ல இந்த உள் இன்னொன்னு சொல்றேன், இந்த உள்விவகாரத்தை தெரிஞ்சுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உண்மையா இருந்தாலும் நீங்க கண்டிச்சிங்க இல்ல, அது நான் சொல்றேன். நீங்க இந்த உள்விவகாரம் எங்களுக்கு தெரியாது இல்ல, உட்கார்ந்து தானே தெரியும்ங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம், நான் அதை ஏத்துக்கிறேன். அந்த நியாயத்தை ஏத்துட்டு அதை நீங்க கண்டித்த நீங்கள் ஒரு ஒரு அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில அர்ஜுன் சம்பத்தை பக்கத்துல உட்கார வச்ச ஒரு போட்டோ வந்ததை கடுமையா கண்டித்த எல்லாரும் இன்னைக்கு இவ்வளவு பப்ளிக்கா அதிமுக போய் பாஜகவோட இவ்வளவு சரசமாடுறாங்க. ஏன் உங்களால ஒரு மாற்றுக்கு ஒரு சின்ன ஏங்க பணிவா மோடி வந்து பணிவா ட்ரம்ப் கிட்ட சொல்றாருல, பணிவா நான் வந்து மறுத்துட்டு இங்க வந்தேன்னு, அந்த மாதிரி பணிவா கூட அதிமுக குறித்து கருத்து சொல்ல மறுக்கிறாங்கிறது பாஜக எதிர்ப்பாளர் எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. இது இப்ப இல்ல, இது தொடர்ந்தே நடக்குது. இப்ப நேத்து இல்ல, கூட்டணியில இருக்கும் போதும் அது திமுக மீது பிரியமா இருக்கும் போது கூட இவங்க ஜனநாயக ரீதியா திமுகவை கூட விமர்சிக்கிறாங்களே தவிர அதிமுக எடப்பாடி பத்தியோ அல்லது சசிகலா குறித்தோ அல்லது மிக மோசமா திமுகவை கேவலமா திட்டிட்டு பாஜகவோட கேவலம் மிக மோசமா பாஜக ஆதரிக்கிற தினகரன் குறித்து கூட இவங்க எதுவுமே பேசுறது இல்ல. அதுதான் நான் கேட்கிறேன், இந்த சிக்கல் இருக்கு. போலி முற்போக்காளர்ன்றீங்களா? போலி என்ன காரணங்கிறத அவங்க சொல்லணுங்கிறேன். நான் ஒருவேளை போலியா இருக்கிறேன்னு தெரியுது, நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் ஒரு பெரியார் பாஜக எதிர்ப்பாளர். ஆனா பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக அதோட முகத்தை கடுமையா கண்டிக்கிறேன், எடப்பாடியை கண்டிக்கிறேன். அதே மாதிரி இவரையும் அந்த தினகரன் சசிகலா குறித்து நான் பேசுறேன். அப்ப இதை ஏன் ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்றனோ, ஒருவேளை நான் முற்போக்கா இல்லையோ, முற்போக்காளர்னா பாஜக அதிமுக கடுமையா விமர்சிக்க கூடாது, சசிகலா தினகரனை பத்தி பேசக்கூடாது, எடப்பாடி பத்தி பேசக்கூடாது, இது பத்தி பேசணும், பாஜக பத்தி பேசணும், விட்டா சீமாரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வேற யாரையும் பேச தேவையில்லைங்கிறது தான் அடையாளமானு எனக்கு என்னன்னா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு.